Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 12 Part 2. ஓபன் பண்ணா நம்ம கச்சானோட நிலமை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமா இருக்குது. ஜேனிஸ்ட் அவன் பாடிக்குள்ள டேமேஜ் ஆயிருக்குமே ஆர்கன்ஸ் அது எல்லாத்தையுமே அவரோட த்ரெட்டை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதெல்லாம் பத்தவே பத்தாது. ஷாட் வந்து பாத்துட்டு நான் ஒரு நிஞ்சா ஹீரோ, என்னாலதான் இதை பெர்ஃபெக்டா பண்ண முடியும், நீ பண்ணா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாரு. மேட்டர் என்னன்னா இதுக்கு முன்னாடி மனுஷன் ஏகப்பட்ட பேருக்கு இதே மாதிரி பண்ணியிருக்காரு. அவரால் அவரோட பாடியை இன்னுமே மைன்யூட்டான த்ரெட்டா மாத்த முடியும். இவன் விஷயத்துல நம்ம கிவ் அப் பண்ணவே கூடாது. ஏன்னா இவன் தான் அடுத்த வர்ற ஜெனரேஷன். சோ உயிரை கொடுத்தாச்சு இவனை காப்பாத்தி ஆகணும்னு மிர்கோ கிட்ட கேப் விடாம அவளை சண்டை போட சொல்லுவான். இப்போ உனக்கு கையும் காலும் போயிருக்குது, உனக்கு தலை மட்டுமே இருந்தா கூட பல்ல வச்சு அவனை கடிச்சாச்சு சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி வெறியேத்தி விடுவான். அவளே சும்மாவே அந்த அடி அடிப்பா, இதுல இப்படி வேற வெறியேத்தி விடுவானா? ஒரு கை பாத்துறான்பா. ஆல்ரெடி அவளை ஏகப்பட்ட கைக்குள்ள வச்சுதான் டொமுராவே லாக் பண்ணி வச்சிருக்கான். ஏண்டா எதுக்குடா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்க என்னதான் முக்கினாலும் நோ யூஸும்பா, நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம்டா. இப்ப தானே அவனோட ஹார்ட் ஸ்டாப் ஆயிருக்குது, கண்டிப்பா கொஞ்ச நேரத்துக்கு உயிர் இருக்கும், செல்ஸ் எதுவும் செத்து இருக்காது. அதனால அவனோட உயிரை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி அங்க போராடிட்டு இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா லெமிலியன் மட்டும் தான் முக்கிட்டு இருப்பான். ஏன்னா மிர்காவை தொக்க புடிச்சிட்டான். இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம ஹெட்ஷாட் வந்து அவ்வளவு மைன்யூட்டா மாறி அவனோட பாடிக்குள்ள போய் எல்லா பார்ட்ஸையும் தச்சு வச்சுட்டாரு அப்படின்னா அவரால் திரும்பி எல்லாம் வர முடியாது. அதாவது 100க்கு ஒரு 95% தான் இவர் திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மத்தபடி சம்போ சிவ சம்போ தான். இத சொன்னா பரவாயில்ல, என் உயிரை கொடுத்தாச்சு இவனை நான் காப்பாத்தணும், இதுக்கப்புறம் நடக்க போற எல்லாத்தையுமே நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு அவரோட பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாப்பாரு. பிளாஷ்பேக்கை காட்டும் போதே தெரிய வேண்டாம் மனுஷன் டெஃபினட்டா திரும்பி வர மாட்டான்னு. இதுக்கப்புறம் இவனோட ஹார்ட்டா நான் இருக்க போறேன்னு சொல்லி அப்படியே அவரோட பாடியை நல்லா தின்னா மாத்தி உள்ள போய்கிட்டே இருக்காரு. அதுவும் எப்படின்னா ஸ்பைடர் சில்க் அளவுக்கு ரொம்ப தின்னா இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவன் பாடியில இருந்து வர ரத்தத்தை எப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா அவன் பாடிக்குள்ள போகும்போது சுத்தமா போகணும், அழுக்கோட போனா இன்னும் இன்ஃபெக்ட் ஆயிரும்னு வாட்டர் டிராப்பை வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டே உள்ள போவாரு. அப்படி உள்ள போய் பார்த்தா நம்ம பயலோட ஹார்ட்ல ஜீனிஸ்ட் ஆல்ரெடி தச்சு வச்சிருக்கான். எப்படி ஹார்ட்டை கிழிச்சிருக்கான் பாத்தீங்களா? அந்த தையெல்லாம் சுத்தமா ஆகாது, தேத்தி வச்சிருக்கே தவிர பிளட்டை ஸ்டாப் பண்ண முடியல. பிளட் ஸ்டாப் ஆயிருந்தா கூட அவன் அப்படியே ஒரு மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சா ஹார்ட் எல்லாமே சரியாயிரும்னு வைங்க. ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்லையே. சோ மனுஷன் உள்ள பூந்து ஹார்ட் லங்ஸ் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கோ எல்லா இடத்துக்கும் தையலை போட்டு அவரு சிபிஆர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. டப்கு 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 டப்குன்னு ஹார்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அவன் இன்னும் கண்ணு தொடங்கல, வேலை போயிட்டு இருக்குது. இப்ப என்னன்னா இவனும் எந்திரிக்கணும், அது வரைக்கும் மிர்கோ அங்க அவனை சமாளிச்சாகணும். இப்படி பயங்கரமா வேலை போயிட்டு இருந்ததை பார்த்த உடனே டோமுராக்கு கடுப்பாயிருச்சு. டேய் அதான் நான் அவனை ஆல்ரெடி சம்பவம் பண்ணி படுக்க போட்டுட்டேன்ல, நான் அழிச்ச விஷயத்தை ஏன்டா திரும்பியும் கொண்டு வர ட்ரை பண்றீங்க கொய்யாலைகளா? நான் எல்லாத்தையுமே கொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம்ல தான் மிர்கோவோட என்ட்ரி. இப்ப நல்லா நோட் பண்ணிக்கீங்க, மிர்கோக்கு ஒரு கை ஒரு கால் தான் இருக்குது. இப்ப அதை வச்சுதான் சண்டை போட போறான். ஓப்பனிங் ஷாட்டே தொண்டையிலே ஒன்னு வைப்பா, அவனுக்கு கடுப்பாயிரும். உன்னை ஆல்ரெடி கண்டவனிக்கு நசுக்கி வச்சு நீ அடங்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு பேலன்ஸ் இருந்த இன்னொரு கையையும் கட்டிச்சு பிச்சிருவான். சோ இப்போ வெறும் ஒத்த கால் மட்டும் தான் இருக்குது. அந்த டைம் டுமுராக்கு பாத்தீங்கன்னா லைட்டா கேர் ஆகும். என்னாச்சு ஏதாச்சும் சரியில்லையா அப்படின்னு பார்த்தா நம்ம கச்சா கடைசியா அடிச்சானே அடி, அந்த அடி இப்ப எஃபெக்ட காட்டுது. இது அவனால நம்ப முடியல, என்ன நடக்குதுங்கன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது மிர்கோ கையை பிச்சு வீசினால ஜீனிஸ்ட் ரத்தம் வராத அளவுக்கு அவ கையை நல்லா சுத்தி விட்டுருவான். விடுவாளா அவ? என்னடா லுக் விட்டுட்டு இருக்க, இந்த வரண்டான்னு மின்னல் வேகத்துல அட்டாக் பண்றதுக்கு பிச்சுக்கிட்டு வருவா. அவளை அட்டாக் பண்ணலான்ட்டு போகும்போது லெமிலியன் இடையில கை நீட்டிடுவான். அவனுக்கு அவன் எங்க வரான்னு தெரியல, வந்தா அவ பாட்டுக்கு அடிக்க வேண்டியதானே, டைலாக் அடிச்சுக்கிட்டே வருவான். அப்படின்னா தான் கண்டுபிடிச்சிருவான்ல. நல்ல வேலை கண்டுபிடிக்கல. என்ன சொல்லுவானா ஹியூமன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா அவங்களுக்குன்னு நேரம் வரும்போது சாவாங்க, அந்த மாதிரி தான்டா நானும். ஆனா நான் உன்னை ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்ட்டு வெறி கொண்டு போன வேகத்துல அந்த ஒத்த காலை வச்சுக்கிட்டு அவன் வயிற்றுல போட்டு நங்குனக்கடின்னு மிதின்னு மிதிச்சு தள்ளுவா. சரியான அடி, வாயில இருந்து ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்குது. எல்லாம் அசந்துட்டாங்க, எங்க ஒக்கமாக்கா அடி தெரிய விட்டாலேன்னு. அத்தனை விதத்தால அங்க முடியல. ஆனா ஒண்டியாலா ஒத்த காலை வச்சுக்கிட்டு என்ன அடி அடிக்கிறா பாருங்க. டெஃபினட்டா மிர்கோ மாஸ்க் ஆடிட்டான். அந்த டைம் டொமுராக்குள்ள இருக்க அந்த சின்ன பையன் நான் உடஞ்சு போய் இருக்கும் போது யாருமே என்னைய கண்டுக்கல, கை விட்டுட்டு போய்கிட்டே இருந்தாங்க, என்ன தேவையில்லைன்னு இருக்கும் போது அவங்க மட்டும் எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அவனோட பாடி பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா அவனுக்கு தேவையான ஃபார்முக்கு மாறிட்டு இருக்குது. இப்ப என்னன்னா அவனுக்கு மத்தவங்க எல்லாத்தையுமே அழிக்கணும், அப்பந்தான் அவனால இந்த உலகத்தை கான்குவர் பண்ண முடியும். பட் ஹீரோஸ் எல்லாருமே குறுக்க பூந்து கட்டைய போறதுனால அவனோட மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக அவனோட பாடி அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் ஆகி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருது. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கையை உருவாக்குனால அந்த மாதிரி இல்ல, அவன் கையை வச்சே ஏகப்பட்ட வித்தையை காமிச்சு இப்படி ஒரு உருவத்தை எடுத்திருப்பான். மிர்கோ பார்த்துட்டு இன்னைக்கு அவனை பொல்லந்துறான்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல ஓடி போவா. அவ எவ்வளவு வேகமா ஓடுவான்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அவளை விட வேக
வேகமா வந்து ஒத்த அடி அடிப்பான், தெரிச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த முக்குல சும்மா வேடிக்கை பாட்டு இருந்த மிரியோக்கு ஒரு அடி. அடுத்தடுத்து எல்லாம் இவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க, யாராலையுமே தடுக்க முடியல. எல்லாத்தையும் அசால்ட்டா தட்டி விட்டுருவான். ஆனா லெமிலியனை கண்டுக்கவே மாட்டான். நீ எல்லாம் வெத்து வேஸ்ட், டைமை வேஸ்ட் பண்ற காண்டி அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்க. உன்னை எல்லாம் அழிக்கிறதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. போய் அப்படியே ஓரமா நின்னு குழந்தைகளுக்கு ஷோ காமி, முடியல அப்படின்ட்டு அவனை ரொம்ப கேவலப்படுத்திட்டு போவான். அப்படி போறவன் கத்திக்கிட்டே போவான், டேய் நான் ஆல்ரெடி அழிச்ச விஷயத்த மறுபடியும் கிரியேட் பண்ணாதீங்கன்னு. ஜீனிஸ்டுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா எப்படியாச்சும் அவனை தடுத்தே ஆகணும், இல்லன்னா மறுபடியும் கச்சான ஒரு வழி பண்ணிடுவான். அவன் ஆல்ரெடி எந்திரிக்கவே இல்ல, மறுபடியும் போய் அட்டாக் பண்ணானா என்ன ஆகும்? சோ எப்படியாச்சும் அவனை புடியணும்னு சொல்லி அவரோட ஃபைபரை யூஸ் பண்ணி புடிக்க ட்ரை பண்ணா முடியல, எஸ்கேப் ஆயிடுறான். லெமிலியனும் ஒரு சைடு புடிக்க ட்ரை பண்றான், செம ஃபாஸ்டா இருக்கான். இப்ப அவன் போற வேகத்துக்கு கச்சான அடிச்சான், அவன் டெஃபினட்டா காலி. அப்ப லெமிலியனுக்கு பாத்தீங்கன்னா நைட்டை கடைசியா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும், நீ கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஹீரோவாவ, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் இறந்து போயிருப்பாரு. ஆனா இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா எதுவுமே பண்ண முடியல. அந்த டைம்ல தான் ஒரு 2 செகண்டுக்கு பேரியரை திறந்து மூட போறதா சொல்லுவாங்க. அது வரைக்கும் சமாளிங்க, அது மட்டும் போதும் பாயலா. இப்ப இருக்க நிலைமைக்கு 2 செகண்டுங்கிறது பெரிய டைம். என்ன பண்ணலாம்னு ஒரே பதட்டம். ஜீனிஸ்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, லெமிலியனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ இவன் அவனை வளைச்சு அடிச்சா கூட அவனை வெறுப்பேத்தி ரிட்டர்ன் வர வைக்கலாம். ஆனா இவனை தான் அவன் மதிக்கவே இல்லையே. இப்ப அவனோட அட்டென்ஷனை இவன் பக்கம் திருப்பணும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அவனுக்கு டப்புன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னன்னா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருந்தாதான் உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு சரி ரைட்டு ஃபன் பண்ணிட வேண்டியதான்னு டப்புன்னு டுமுராக்கு முன்னாடி போய் பட்டக்ஸ காமிச்சு, இதுக்கு முன்னாடி பலாப்பழத்தை பார்த்திருக்கியாலே, அதுவும் பலன்னு இருக்க பலாப்பழம், இந்த பாத்துக்கேன்னு காட்டுவான். அவனுக்கு ஒண்ணும் புரியல, எது பலாப்பழமா என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் தெரியுது எதுக்கு அந்த 2 செகண்ட் பேரியரை ஓபன் பண்ணி மூடினாங்கன்னு. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பையன் இசுக மிடோரியா வந்துட்டான். அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு, வருவான். வந்த வேகத்துல அவனுக்கு ஒரே மிதி அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.